வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடைக்கானல் ஏரி. மலைகளின் இளவரசின்னு சொல்ற இந்த இடம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். அதோட வரலாறு, அந்த அழகு, அங்க என்னென்ன அனுபவிக்கலான்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரி இயற்கையா உருவானதில்ல. நிஜமாவா? ஆமா, சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனால ஒரு நட்சத்திர வடிவத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஓ, நட்சத்திர வடிவமா? இது புதுசா இருக்கே. ஆமா, அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியரா இருந்தவர் சர் வெரே ஹென்றி லெவின்ஷ். அவர்தான் 1863ல இதை கட்டி முடிச்சிருக்காரு. அந்த மலைப்பகுதியில ஒரு அழகான மையத்தை உருவாக்கணும்னு நினைச்சு செஞ்சிருக்காரு. அவர் விட்டு போனது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. 150 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு திட்டம், அதுவும் அந்த உயரத்துல. சரி, இந்த ஏரியை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு பெருசு இது? 2000 மீட்டருக்கும் மேல. ஓஹோ. அதனால அந்த தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிற அந்த மரங்கள், அடர்ந்த மலைச்சரிவுகள், அதோட பிம்பம் அதுல விழுறது. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பா விடியற் காலையிலயும் சாயங்காலத்திலயும் பாக்குறதுக்கு ஒரு ஓவியம் மாதிரி இருக்குமாம். கரெக்ட். அந்த நேரங்கள்ல அதோட அழகே தனிதான். சரி, அங்க போனா இந்த அழகை ரசிக்கிறதோட வேறு என்னென்ன பண்ணலாம்? அங்கே பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல சொல்லணும்னா படகு சவாரி. ஆமா, படகு சவாரி ரொம்ப பிரபலம் இல்லையா? ஆமாம், அதுல துடுப்பு படகு இருக்கு, பெடல் படகு இருக்கு. அப்புறம் ஷிக்காரான்னு சொல்ற அந்த அலங்கார படகுகள் கூட இருக்கு. ஓ, ஷிக்காரா கூடவா? ஆமா, காஷ்மீரி ஸ்டைல்ல. கட்டணம் ஒரு 100 ரூபாயில இருந்து 500 வரைக்கும் போகும். நேரம் ஒரு 30 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் அப்படி. குறிப்பா அந்த சாயங்கால நேரத்துல தங்க நிற வானத்துக்கு கீழே படகுல போறது, அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படகு சவாரி இல்லாம ஏரிய சுத்தி வேற என்ன செய்யலாம்? ஏரிய சுத்தி நடக்கிறதுக்கு பாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம சைக்கிள் ஓட்டலாம். சைக்கிளா? எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த பாதை. வாடகைக்கு சைக்கிள் கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு 50-100 ரூபாய் அப்படி இருக்கலாம். ஏரியோட ஒவ்வொரு கோணத்தையும் பார்த்துக்கிட்டே வரத்துக்கு இது ஒரு நல்ல வழி. ஆமா, அது நல்ல ஐடியாவா தெரியுது. அதோட படகு குழாம் பக்கத்திலேயே குதிரை சவாரி கூட இருக்கு. ஓ, குதிரை சவாரியும் உண்டா? ஆமா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிற பெரியவங்களுக்கும் அதை பிடிக்கும். சரி சரி. அப்புறம் ஏரிக்கரையில நல்ல இடங்கள்ல உட்கார்ந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அந்த பனிமூட்டம் எல்லாம் இறங்குமே, அப்போ போட்டோ எடுக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த பனிமூட்டம் மெதுவா தண்ணி மேல இறங்கி வர்ற காட்சி போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கு செம்ம ஸ்பாட் இது. கேட்கும் போதே அங்க போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ நீங்க அங்கே போகணும்னு முடிவு பண்ணா சில விஷயங்களை கவனிக்கணும் இல்லையா? என்ன மாதிரி விஷயங்கள்? ஆமா, முக்கியமா சில நடைமுறை விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நீங்க சம்மர்ல போனா கூட ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டு போறது நல்லது. அப்படியா? சம்மர்லயுமா? ஆமா, மலை பிரதேசம் இல்லையா, திடீர்னு கிளைமேட் மாறும், குளிர் அதிகமாகலாம். அதனால ஒரு ஜாக்கெட் இருந்தா நல்லது. சரி. அப்புறம் தண்ணி நல்லா குடிக்கணும். நிறைய நடப்பீங்க இல்ல சைக்கிள் ஓட்டுவீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல வசதியான காலணிகள் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அங்க சாலையோர கடைகள் நிறைய இருக்கும். கையால செஞ்ச சாக்லேட், யூக்கலிப்டஸ் எண்ணெய், கம்பளி பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கும். வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து மென்மையா பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமா ஏரி பக்கத்துல விக்கிற அந்த சூடான பஜ்ஜி, மக்காச்சோளம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஒரு தனி அனுபவம். அருமை. இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அங்க போறதுக்கு எந்த டைம் பெஸ்ட்? பக்கத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் ஏதாவது இருக்கா? நேரம்னு பார்த்தா மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் வரைக்கும் போனா ரொம்ப இதமான கோடை காலமா இருக்கும். வெயில் அதிகமா இருக்காது. சரி. இல்லனா செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும். அப்போ மழைக்காலம் முடிஞ்சு எல்லாம் புத்துணர்ச்சியா பசுமையா இருக்கும். ஓ, அப்படியா? ஆமா, ரொம்ப அமைதியா ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிகாலை நேரமும் இல்ல மாலை நேரமும் ரொம்ப சிறந்தது. கூட்டம் கம்மியா இருக்கும். இது நல்ல தகவல். பக்கத்துல வேற என்ன இடங்கள்? பக்கத்துல பாக்குறதுக்கு ஏரிக்கு ரொம்ப கிட்டையே பிரயன் பூங்கா இருக்கு. அது ஒரு பெரிய தாவரவியல் பூங்கா. மே மாசம் அங்க மலர் கண்காட்சி நடக்கும். அது ரொம்ப பிரபலம். ஓ, மலர் கண்காட்சியா? ஆமா. அப்புறம் காக்கர்ஸ் வாக், அது ஒரு அழகான நடைபாதை. அங்க நின்னு பார்த்தா பள்ளத்தாக்கோட வியூ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வானியல் எல்லாம் பிடிக்கும்னா கொடைக்கானல் சூரிய ஆய்வு கூடமும் அங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆக மொத்தத்துல கொடைக்கானல் ஏரிங்கிறது வெறும் ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஒரு தனித்துவமான அழகு இருக்கு, அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ், பயனுள்ள டிப்ஸ்னு எல்லாம் சேர்ந்தது தான் அந்த இடம்.
ஆமா. கடைசியா ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம், இது வெறும் இடம் மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, உங்கள் ஆன்மாவுடன் பேசும் ஒன்று அப்படின்னு. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி மனுஷனோட ஒரு தொலைநோக்கு பார்வையில இயற்கையோட எவ்வளவு இணக்கமா இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நினைக்கும் போது இன்னைக்கு நாம இயற்கையை எப்படி பார்க்கறோம், எப்படி அணுகுறோம், இயற்கையோட இணைஞ்ச மனித படைப்புகளுக்கான சாத்தியங்களும் அதுக்கான நம்ம பொறுப்புகளும் என்னங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நீங்க தனியா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.